என்ன ஈஸ்வரி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன விஷயம்? வர வர அந்த சிவனாண்டி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எங்க போனாலும் வலிய வந்து சண்டைக்கு நிக்கிறான். அவன் என்கிட்ட மோதறதையே வேலையா வச்சிருக்கான். ஈஸ்வரி, நீ ஏன் இப்படி படபடன்னு புரிஞ்சிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அத சொல்லு. பொம்பளைங்கன்னா என்ன மட்டமா? தனியா எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு கேவலமா பேசுறான். கோயிலாச்சேன்னு நான் சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா அங்கேயே அவன் நாக்க அறுத்திருப்பேன். என் அக்கா இவ்ளோ தூரம் பேசுற அளவுக்கு அவர் என்னதான் பேசியிருப்பாரு? அம்மா, நீங்க இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு அந்த சிவனாண்டி அப்படி என்னதான் செஞ்சா? அதையாவது சொல்லுங்கம்மா. அவன் கும்பாபிஷேகத்தை பொம்பளைங்களால தனியா நடத்த முடியாதுன்னு இலக்காரமா சொல்லிக்கிட்டு இருக்கான். கோயில கட்டுறது என்னவோ ஆம்பளைங்க தானே என்கிட்டயே சவிடால பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சரியா தானே சொல்லியிருக்கான். எதுக்கு கோவப்படணும்? அந்தால அப்படியாம்மா சொன்னா? அவனுக்காகவாவது லேடிஸா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆகணுமா? ஆமாமா, நீங்க நடத்தி காட்டினாதான் உங்க பவர் என்னன்னு அந்த சிவனாண்டிக்கு தெரியும். ரேவதி, நாளைக்கு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு கல்யாணம்ங்கிறதுனால நீதான் கலச பூஜை பண்ணி கலசத்தை உன் கையால கோயிலுக்கு கொண்டு போகணும். புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே செய்றேன். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி அந்த சிவனாண்டியோட மூக்க உடைக்கணும். அப்பதான் அவன் அடங்குவான். ஏன் புருஷ மூக்கைய உடைப்பேன்னு சொல்ற? நீ அவமானப்படுற மாதிரி கண்டிப்பா நான் எதையாவது செய்வேன். சிவனாண்டி, நாளைக்கு கும்பாபிஷேகம் எப்படி ஜாம் ஜாம்னு நடக்க போகுதுன்னு பாரு. என்னங்க? வா சந்திரா, உட்கார். யாருக்கும் தெரியாம வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க அக்கா மூலமா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வீட்ல வந்து உங்களை பத்தி கேவலமா பேசி நாக்க உடைப்பேன் மூக்க உடைப்பேன்னு ஆவேசமா பேசிட்டு இருந்தா. ஆமா, அவ ஆம்பளைங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தா. அதனால நானும் பதிலுக்கு பேச வேண்டியதா போச்சு. சரி, அதெல்லாம் விடு. அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த ஒரு அருமையான பிளான் என்கிட்ட இருக்கு. அப்படியா? என்ன பிளான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் கலசம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அது சாதாரண கலசம் இல்லையா, பூஜை செய்யப்பட்ட தெய்வீக கலசம் அப்படின்னு கோயில்ல பேசிக்கிட்டாங்க. அந்த கலசத்தை வச்சு வீட்டுல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில ஊருக்காரங்க திரும்ப அந்த கலசத்தை வாங்க வருவாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் தான் கும்பாபிஷேகம். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கலசத்தை வைமா. டேய் டிரைவர், நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இதுதான்டா. நாளைக்கு நீ ரோட்ல அனாதையா நிப்ப. அம்மா, தாயே, இந்த கலச பூஜை முடிஞ்சு
என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் எங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆத்தா. ஹலோ, என்ன டிரைவர் சார், சௌக்கியமா? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. என்ன ரொம்ப சூடா இருக்க மாதிரி தெரியுது. சரி, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். இப்ப நான் உன்னை நேர்ல பார்த்தாகணுமே. எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு. டிரைவர் சார், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நேர்ல வந்துதான் ஆகணும். ஆ? என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீ ஃபோன்லேயே சொல்லு. எனக்கு காது கேட்குது. போன்ல சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் உங்களை நேர்ல வர சொல்றேன். அடம் பிடிக்காம கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயமா இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுன்னு சொல்றேன்ல. சார், வராட்டி நஷ்டம் உங்களுக்கு தான். நீங்க வரலன்னு வைங்க, நான் சொல்ல போற விஷயத்த நேரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்லிடுவேன். இது அணுகுண்டு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது வெடிச்சதுன்னு வைய, அடுத்த நிமிஷம் நீ ரோட்ல நிப்ப. பரவாயில்லையா?